வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு தடவை குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் கணக்கீட்டினுடைய ஆரம்ப கட்டமாக கணக்கீட்டினுடைய அறிமுகத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தேர்ச்சி மட்டம் 1, அதாவது கணக்கீட்டையும் அதன் முக்கியத்துவத்தையும் பகுப்பாய்வு செய்தல் என்பது பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே முதலிலே இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் வெளியீடுகள் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த பகுதியை நீங்கள் முதலிலே படித்து முடித்த பின்னர் நீங்கள் எத்தகைய அறிவினை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது கணக்கீடு என்பதை நாங்கள் வரையறை செய்யக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். கணக்கீட்டினுடைய நோக்கத்தை குறிப்பிடக்கூடியவர்களாகவும், நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துகின்ற பல்வேறுபட்ட தரப்பினர்களை பெயரிட்டு அந்த தேவைகளை விளக்குதல், மற்றும் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துகின்ற பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான தகவல்களை அடையாளம் காணுதல். அவை இந்த அடிப்படையில் நாங்கள் கணக்கீடு என்ற விடயத்துக்கு வருகின்ற பொழுது மிகச் சுருக்கமாக ஒரு பொதுவான நிலையிலே இருந்து கொண்டு கணக்கீடு என்றால் என்ன என்பதை நீங்கள் வரையறை செய்யக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். சுருக்கமாக சொல்லுவமாக இருந்தால், தகவல்கள் தேவைப்படுகின்ற தரப்பினர்கள் தமக்கு தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஏற்ற வகையில் பொருளாதார தகவல்களை இனங்காணுதல், அளவீடு செய்தல், தொடர்புபடுத்தல் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு செய்முறைதான் கணக்கீடு என அமெரிக்க கணக்கீட்டு சங்கம், அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் வரையறை செய்திருக்கின்றது. அவை தகவல்களை இனங்காணுதல், அது அடையாளங்காணுதல், வகைப்படுத்துதல், தொடர்புபடுத்தல் போன்ற செயற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். இன்னொரு விதத்திலே த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட்ஸ், அதாவது அமெரிக்க உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது சான்றுபடுத்திய பொது கணக்காளர் நிறுவனம் கணக்கீடு என்பதை எவ்வாறு வரையறை செய்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது நிறுவனம் ஒன்றில் இடம்பெறுகின்ற நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், சுருக்கமாக்குதல் சமரைசிங், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் வியாக்கியானம் கூறுதல் போன்ற செயற்பாடுகளை உள்ளடக்கி ஒரு கலைதான் கணக்கீடு என வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த வரையறையில் இருந்து கொண்டு கணக்கீட்டினுடைய செயற்பாடுகள், தொழிற்பாடுகளை நீங்கள் இலகுவாக அடையாளம் காண முடியும். அதாவது கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை முதலிலே பதிவு செய்தல், பின்னர் வகைப்படுத்துதல் கிளாசிஃபிகேஷன், அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் சமரைசிங் சுருக்கமாக்கம் செய்கின்றோம். அதேபோல் பகுப்பாய்வு செய்தல் அனாலிசிஸ், நிறைவாக இன்டர்பிரிட்டேஷன் வியாக்கியானம் கூறுதல். அவை இத்தகைய செயற்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு கலைதான் கணக்கீடு என்று வரையறை செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த அமெரிக்க கணக்காளர் சங்கம் மற்றது அமெரிக்க பொது உறுதிப்படுத்தப்பட்ட கணக்காளர் சங்கம் ரெண்டும் எவ்வாறு கணக்கீடு என்பதை வரையறை செய்திருந்தன என்பதை பார்த்திருக்கின்றோம். இந்த ரெண்டு வரவிலக்கணங்களில் இருந்தும் நாங்கள் கணக்கீடு என்பதை பொதுவாக வரையறை செய்து கொள்ள முடியும். அதாவது நிதிக்கூற்றுக்களின் மீது அக்கறையுடைய தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான நிதி தகவல்களை வழங்கும் ஒரு முழுமையான செய்முறைதான் கணக்கீடு ஆகும். அவை முதல் 2 வரவிலக்கணங்களிலும் இருந்து பொதுவான முறையிலே கணக்கீட்டை எப்படி வரையறை செய்யலாம் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இந்த வரையறைகளில் இருந்து நாம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்னவென்றால், இந்த கணக்கீட்டினுடைய நோக்கம், பிரதான நோக்கம் என்ன என்பது எங்களாலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த பகுதிக்கு நகர முடியும். கணக்கீட்டினுடைய நோக்கம், அதாவது கணக்கீட்டு அலகுகள் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குதல் தான் கணக்கீட்டினுடைய நோக்கம். அதாவது நிறுவனத்தினுடைய
கணக்கீட்டில் அல்லது நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளிலே அக்கறையுடைய பல்வேறு தரப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையிலே தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்வருவார்கள். அவ்வாறு அவர்களுடைய பொருளாதார தீர்மானங்களுக்கு தேவையான பொருத்தமான முழுமையான தகவல்களை வழங்குதல் தான் கணக்கீட்டினுடைய பிரதானமான நோக்கம் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் கணக்கீட்டு அலகு அக்கவுண்டிங் யூனிட் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். கணக்கீட்டு அலகு என்பது அது ஒரு தனிநபரையோ அல்லது வணிக அமைப்புகள் அல்லது அரசையோ குறிக்கலாம். இங்கே பொருளாதார தகவல்கள் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் என்பது நிதிசார் தகவல்களை குறிக்கின்றன. இந்த அடிப்படையிலே தான் பணத்தினால் அளவீடு செய்யப்படக்கூடிய தகவல்களை பொருளாதார தீர்மானம் எடுத்தல் தேவைகளுக்காக சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு வழங்குதலை கணக்கீடு ஒரு நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் கணக்கீட்டை முதலிலே வகைப்படுத்தி கொள்ள முடியும். அதாவது கணக்கீட்டு தகவல்களை பயன்படுத்தும் பிரிவினர்களை பொறுத்து கணக்கீட்டை நாங்கள் 2 வகைப்படுத்த முடியும். ஒன்று நிதி கணக்கீடு, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங். இரண்டாவது முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். இந்த முகாமை கணக்கீட்டுக்குள்ளே கிரிய கணக்கீடு, காஸ்ட் அக்கவுண்டிங்கும் ஒரு பகுதியாக இடம்பெறுவது என்பது பொதுவானதுதான். பொதுவாக நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு என கணக்கீடு நாங்கள் 2ஆக பிரிக்கின்றோம். இப்பொழுது நிதி கணக்கீடு, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் என்றால் என்ன என்பதை மிகச் சுருக்கமான முறையிலே நாங்கள் வரையறை செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கணக்கீட்டு அலகொன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில் ஒழுங்கமைத்து வெளியக பிரிவினர்களுக்கு சமர்ப்பிப்பது அல்லது முன்வைப்பதுதான் நிதி கணக்கீடு ஆகும். இந்த வரையறைக்குள்ளே நிதி கணக்கீட்டினுடைய நோக்கமும் உள்வாங்கப்பட்டிருப்பது நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நிதி கணக்கீடு என்றால் என்ன என்பதை இப்பொழுது நாங்கள் சுலபமாக வரையறை செய்திருக்கின்றோம். அந்த நிதி கணக்கீட்டினுடைய செயற்பாட்டை நாங்கள் பார்க்க முற்படுகின்ற பொழுது நிதி கணக்கீட்டினுடைய செய்முறை, த ப்ராசஸ் ஆஃப் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். நிதி கணக்கீட்டினுடைய செய்முறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கணக்கீட்டு பொறிமுறையினுள் உள்ளீடுகளை செலுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்முறைதான் கணக்கீட்டு செய்முறை என கருதப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாங்கள் ஒரு பொருளினுடைய உற்பத்தியை பார்த்தோமாக இருந்தால் அதை உற்பத்தி செய்வதற்கான ஒரு மெஷினரி, இயந்திரம் இருக்கும். அந்த இயந்திரத்துக்குள்ளே உள்ளீடுகள் மெட்டீரியலை நாங்கள் உட்புகுத்துகிறோம். அவை செயற்பட தொடங்குகின்றன. செயற்பாட்டினுடைய நிறைவிலே வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதே போன்றுதான் நாங்கள் இந்த கணக்கியல் பொறிமுறையினுள்ளே இந்த உள்ளீடுகளை செலுத்துவதனூடாக அவற்றினுடைய தொழிற்பாடுகளின் மூலம் வெளியீடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இதைத்தான் நாங்கள் கணக்கியல் செய்முறை அல்ல கணக்கீட்டு செய்முறை என்று குறிப்பிடுகின்றோம். இதை இந்த மிக தெளிவான ஒரு வரைபடத்தினூடாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே 3 கூறுகள், அதாவது ஒரு பக்கத்திலே உள்ளீடு இன்புட்ஸ், அடுத்த பக்கத்திலே வெளியீடு அவுட்புட், இடையில பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் செய்முறை. உள்ளீடு, அந்த உள்ளீட்டு செய்முறைகளின் ஊடாக எப்படி கணக்கீட்டு வெளியீடு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதை இந்த வரைபடம் மிக தெளிவாக உங்களுக்கு உணர்த்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் உள்ளீடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக பிரதானமாக உங்களுக்கு தெரியும், நாளாந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள், த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இவெண்ட்ஸ், இவைதான் கணக்கீட்டினுடைய உள்ளீடுகளாக கருதப்படுகின்றன. இவற்றை நாங்கள் எப்படி செய்முறைக்குள்ளே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், இடம்பெறுகின்ற நடவடிக்கைகளை முதலிலே நாங்கள் இனம் கண்டு அவற்றை அளவீடு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு பின்னர் அவற்றை நாங்கள் பதிவு செய்கின்றோம், ரெக்கார்டிங். பதிவு செய்யப்பட்ட தகவல்களை வகைப்படுத்தி கொள்ளுகிறோம், வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன். பின்னர் அவற்றை சுருக்கமாக்குதல், அதாவது பொழிப்பாக்கம் செய்தல் என்றும் சொல்லுவார்கள், சமரைசிங்.
அதற்கு அடுத்த கட்டமாக அந்த தகவல்களை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு பகுப்பாய்வு செய்கின்றோம், அனாலிசிஸ் என்று சொல்லுகிறோம். இந்த செய்முறைகளினுடைய நிறைவிலே கணக்கீட்டு வெளியீடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வெளியீடுகளாகத்தான் இங்கே நிதி கூற்றுக்கள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் காணப்படுகின்றன. ஆகவே மிகச் சுருக்கமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்கின்ற உள்ளீடுகளை நாங்கள் செலுத்தி செய்முறைக்குட்படுத்துகின்ற பொழுது செய்முறையினுடைய நிறைவிலே நிதி கூற்றுக்களை கணக்கீட்டு வெளியீடுகளாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, இந்த வரைபடத்தின் படி உள்ளீடுகளவை வெளியீடுகளவை என்பது உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றன. இந்த உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்த செய்முறை என்ன விதமாக செயற்படுகின்றது என்பதையும் நீங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த வரைவை வைத்துக்கொண்டு. ஆகவே நிதி கணக்கீடு, நிதி கணக்கீட்டினுடைய செய்முறை என்பவற்றை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது முகாமை கணக்கீடு என்றால் என்ன என்பதை பார்க்க முடியும். த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். அது உண்மையில் நிறுவனம் ஒன்றில் முகாமை மட்டங்களின் தேவைக்கேற்றவாறு நிறுவனங்களிலே பல்வேறுபட்ட முகாமை மட்டங்கள், இந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ் இருக்க முடியும். அவை நிறுவனம் ஒன்றின் முகாமை மட்டங்களினுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு திட்டமிடல், பிளானிங், தீர்மானம் எடுத்தல், அதாவது டிசிஷன் மேக்கிங், கட்டுப்படுத்தல், கண்ட்ரோலிங், பொறுப்பு கூறல், அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அவை திட்டமிடல், தீர்மானம் எடுத்தல், கட்டுப்படுத்தல், பொறுப்பு கூறல் போன்றவற்றை மேற்கொள்ளும் பொருட்டு நிதி சாராத தகவல்களை வழங்குவதுதான் முகாமை கணக்கீடு என வரையறை செய்யப்படுகின்றது. அவை இப்பொழுது நிதி கணக்கீடு என்றால் என்னவென்று பார்த்திருக்கிறோம், முகாமை கணக்கீடு என்றால் என்னவென்று பார்த்திருக்கின்றோம். இந்த ரெண்டு வரையறைகளின் ஊடாக நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டினை நீங்கள் மிக தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நிதி கணக்கீடாக இருந்தால் அவை நிதிசார் தகவல்களை வழங்குவதாக இருக்கும். ஆனால் முகாமை கணக்கீடு பற்றி பார்க்கின்ற பொழுது நிதி சார்ந்த தகவல்களோடு நிதி சாராத தகவல்களையும் வழங்குவதாக காணப்படுகின்றது. இது ஒரு வேறுபாடு. நாங்கள் பின்னர் நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை தெளிவாக தனித்தனியாக பார்த்து கொள்ள முடியும். ஆகவே இப்பொழுது முகாமை கணக்கீடு என்பதை தொடர்ந்து இந்த முகாமை கணக்கீட்டு செய்முறை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். நிதி கணக்கீட்டிலே பார்த்த அதே போல உள்ளீடுகள், பின்னர் செய்முறை, அதற்கு அப்பாலே வெளியீடு என்ற 3 கூறுகளை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த முகாமை கணக்கீட்டினுடைய உள்ளீடுகளுக்குள்ளே வருகின்ற பொழுது த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது வரலாற்று தகவல்கள் மற்றும் எதிர்வு கூறல் தகவல்கள், த ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷன், இவை இரண்டும் உள்ளீடுகளாக இருக்கின்றன. நிதி கணக்கீட்டில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் உள்ளீடுகளாக இருந்தன. அங்கே வரலாற்று தகவல்கள் மட்டும்தான் எங்களாலே பயன்படுத்தப்படும். ஆனால் முகாமை கணக்கீட்டினுடைய செய்முறையிலே உள்ளீடாக வரலாற்று தகவல்களையும் எதிர்வு கூறல் தகவல்களையும் நாங்கள் காண்கிறோம். அவை இவற்றினுடைய செய்முறையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் முகாமை திட்டமிடுதல் வேண்டும், தேவைக்கேற்ற வகையிலே பாதீடுகள், வரவு செலவு திட்டங்களை தயார் செய்து கொள்ளுதல் வேண்டும், பின்னர் அவற்றுக்கிடையிலே விலகல்கள் வருகின்ற பொழுது அவற்றை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அதாவது எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை அடைவதற்கான கட்டுப்படுத்தலை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இவை முகாமை கணக்கீட்டினுடைய செய்முறை தொழிற்பாடுகளாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இந்த அடிப்படையில் வெளியீடுகளாக நாங்கள் எதை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஒரு நல்ல பாதீடு, கணக்கீட்டு விகிதங்கள், அக்கவுண்டிங் ரேஷியோஸ், மேந்தலை பகிர்வு கூற்று, எல்லைக்கிரைய தகவல்கள், முதலீட்டு தீர்மான தகவல்கள், இவை அனைத்தும் ஒரு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களாக காணப்படுகின்றன. அவை இந்த அடிப்படையில் வரலாற்று தகவல்களும் எதிர்வு கூறல் தகவல்களும் உள்ளீடுகளாக செயற்பட, இங்கே அடுத்த கட்டத்திலே நாங்கள் என்ன விதமான வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என இந்த வரைவினூடாக மிக தெளிவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதுவரையில்
நிதி கணக்கீட்டினுடைய செய்முறையையும் முகாமை கணக்கீட்டினுடைய செய்முறையை மிக தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த செய்முறைகளை முழுமையாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மிக தெளிவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் கணக்கீட்டை பொறுத்த வரையிலே மிகவும் அடிப்படையில் வேண்டப்படுகின்ற இந்த தியரி, அதாவது நோட்ஸ் என்று சொல்லுவார்கள், அவற்றை பல மாணவர்கள் கவனிக்காமல் விட்டுவிடுவது வழக்கம். ஆனால் அதன் பூரண அறிவு இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சென்று கணக்குகளை முழுமையாக அணுகுவது கடினம். அதே வேளையில் இவற்றை பிரதிபலிக்கத்தக்க வகையிலே கடந்த காலங்களில் பரீட்சை வினாக்களிலே வினாக்கள் இடம்பெற்றிருப்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். கணக்கீட்டு பாடத்தினுடைய பகுதி 1 முதற்கட்டமாக அந்த MCQ 5 விடைகளுக்குள்ளே மிக பொருத்தமான ஒரு விடையை தெரிவு செய்ய வேண்டிய கட்டத்திலே பல வினாக்கள் தொடர்ச்சியாக வந்திருப்பதை நீங்கள் இந்த பரீட்சை வினாத்தாள்களின் ஊடாக பார்த்து கொள்ள முடியும். குறிப்பாக கணக்கீட்டினுடைய நோக்கம், கணக்கீடு என்றால் என்ன என்பதை மையமாக வைத்துக் கொண்டு அந்த வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோல் நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிட சொல்லி சுருக்கமான விடை எழுதக்கூடிய வகையிலே வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த விடயங்களை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு உங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பார்க்க முடியும். இங்கே ஒரு அட்டவணை வடிவத்திலே இந்த வேறுபாடுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக நிதி கணக்கீட்டை பொறுத்தவரையிலே வரலாற்றுக்குரிய தகவல்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவை மட்டும்தான் நிதி கணக்கீட்டிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் முகாமை கணக்கீட்டை பொறுத்தவரையிலே இந்த வரலாற்று தகவல்களும் அவற்றோடு எதிர்வுகூறல் தகவல்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு முதலாவது வேறுபாட்டை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் முன்னர் பார்த்த கணக்கீட்டு செய்முறையினூடாக நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருப்பீர்கள். இரண்டாவது, நிதி கணக்கீட்டினுடைய நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது அவை உண்மையில் உள்ளக வெளியக பிரிவினர்களுக்கு தகவல்கள் வழங்கப்படுகின்றன. நிதி கணக்கீட்டை தயார் செய்வதனூடாக உள்ளக வெளியக பிரிவினர்களுக்கு தேவையான தகவல்கள் வழங்கப்படுகின்றன நிதி கணக்கீட்டில். ஆனால் முகாமை கணக்கீட்டை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவை உள்ளக பிரிவினர்களுக்கு மட்டும் தகவல்கள் வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முகாமை மிகவும் வினைத்திறனான தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே தேவையான தகவல்களை வழங்குவதுதான் முகாமை கணக்கீட்டினுடைய நோக்கமாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இது இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவது வேறுபாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறித்த கணக்காண்டு காலத்துக்கான தகவல்கள் ஒரு தடவை சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதாவது பெரும்பாலும் நிதியாண்டு என்பது ஒரு வருடம், ஆண்டுக்கு ஒரு தடவை நிறுவனங்கள் தங்களுடைய கணக்குகளை முழுமையான வகையிலே அங்கீகரிக்கப்பட்ட முறையில் தயார் செய்து வெளியீடு செய்கின்றன. அவை இது நிதி கணக்கீட்டில் இருக்கிற ஒரு விடயம். அவை குறித்த கணக்காண்டு காலத்துக்கான தகவல்கள் ஒரு தடவை சமர்ப்பிக்கப்படும். ஆனால் முகாமை கணக்கீட்டை பொறுத்த வரையிலே முகாமையினுடைய தேவைக்காக, அதாவது முகாமைக்கு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அந்த தகவல்கள் தயார் செய்து வழங்கப்படும், சமர்ப்பிக்கப்படும். எப்பப்ப முகாமைக்கு அந்த தகவல்கள் தேவைப்படுகின்றனவோ அந்தந்த நேரங்களில் எல்லாம் அவை சமர்ப்பிக்கப்படுவதாக இருக்கும். இது மூன்றாவது வேறுபாடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நான்காவது விடயத்துக்கு வந்தால் நிதி கணக்கீட்டை பொறுத்தவரையிலே கணக்கீட்டு எண்ணக்கரைகள், அக்கவுண்டிங் கன்செப்ட், மற்றது அதற்கான சட்ட திட்டங்கள், மரபுகள், மற்றது கணக்கீட்டு நியமங்கள், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், இவை யாவும் முழுமையான வகையிலே சரியாக பயன்படுத்தப்படும் நிதி கணக்கீட்டில். ஆனால் முகாமை கணக்கீட்டை பொறுத்தவரையிலே இத்தகைய பிரயோகம் முகாமை கணக்கீட்டுக்கு தேவையற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. இது ஒரு மிக முக்கியமான வேறுபாடாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. நிறைவாக நிதி கணக்கீட்டை பொறுத்தவரையிலே நிதிசார் தகவல்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் முகாமை கணக்கீட்டை பொறுத்தவரையிலே நிதிசார் தகவல்களோடு
நிதி சாராத தகவல்களும் வழங்கப்படுவதை நாங்கள் காண முடியும். இவைதான் நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடுகளாக நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இவற்றை கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பின்னணிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இதே கணக்கீட்டுக்கான அறிமுகத்திலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்றோம். அதாவது தேர்ச்சி மட்டம் 1.2, அது அக்கவுண்டிங் என்விரான்மெண்ட், கணக்கீட்டு சூழலை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதாவது கணக்கீட்டு சூழல் காரணிகளின் மாற்றங்களினுடைய அடிப்படையில் கணக்கீட்டில் மாற்றங்களும் போக்குகளும் இடம்பெறுகின்ற முறையினை பகுப்பாய்வு செய்யக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இந்த அடிப்படையில் கணக்கீட்டு சூழல், அந்த சூழல் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கணக்கீட்டில் எத்தகைய மாற்றங்களையும் போக்குகளையும் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கற்றல் வெளியீடுகள், அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த விடயத்தை நீங்கள் முழுமையாக கற்று உணர்ந்த பின்னர் கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன என்பதை விளக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். கணக்கீட்டு சூழல் காரணிகளை பெயரிட்டு விளக்குதல். இத்தகைய கணக்கீட்டு சூழல் காரணிகளின் மாற்றங்கள் கணக்கீட்டு செய்முறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறையை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அவை நிறைவில் இது சம்பந்தமான விடயங்களுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தயார் செய்திருத்தல் வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த அடிப்படையில் அக்கவுண்டிங் என்விரான்மெண்ட், கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன என்பதை முதலிலே பார்க்கலாம். வணிக நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டு செய்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கீட்டு சூழல் எனப்படும். அதாவது வணிக நிறுவனம் ஒன்றினுடைய கணக்கீட்டு செய்முறையில் எத்தகைய சூழல்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அவை கணக்கீட்டு சூழல் என்று அழைக்கப்படும். இந்த சூழல் காரணிகள் எவை என்பது முதலில் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவை அந்த சூழல் காரணிகள் எவை, அந்த சூழல் காரணிகள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அந்த சூழல் காரணிகளை எதை வைத்துக்கொண்டு நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பது பற்றிய விடயங்களை இங்கே ஒரு அட்டவணை வடிவிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் உங்களுடைய கைட் புக்கில் இருக்கிற அதே விடயத்தை உங்களுடைய முழுமையான விளக்கத்துக்காக நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். அது முதலாவது பொருளாதார அரசியல் காரணிகள், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். அதாவது பொருளாதார அரசியல் காரணிகள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அரசியல் சூழல் மாறுகின்ற பொழுது அந்த அரசு சார்ந்து எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் பொருளாதார ரீதியான மாற்றங்களை கொண்டு வருகின்றன. இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பொருளாதார அரசியல் காரணிகளை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு அரசு ஒன்று தன்னுடைய பொருளாதார கொள்கையை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிற பொழுது அந்த அரசினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள் என அழைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னர் சிறிய நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக எத்தனையோ செயற்திட்டங்கள் இருந்தன. சில செயற்திட்டங்கள் அரசு மாறுகின்ற பொழுது நிறுத்தப்பட்டன, அவற்றுக்கு பதிலாக வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. அவை இந்த மாதிரியான கொள்கை திட்டமிடல் செயற்பாடுகள் நிச்சயமாக இந்த பொருளாதார அரசியல் சூழல் காரணிகளாக நாங்கள் பார்க்க முடிகின்றன. இதை எப்படி, இந்த பொருளாதார அரசியல் காரணிகள் எப்படி எங்களுக்கு தாக்கத்தை செலுத்துகின்றன என்பதை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவற்றுக்குரிய மாறிகள், குறிகாட்டிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். முதலாவது வரி கொள்கை. இந்த வரி கொள்கை நிறுவனத்தினுடைய செயற்பாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ், இது போன்ற சில வரிகள் புதிய அரசு பொறுப்பேற்ற ஆரம்ப கட்டத்திலே அதில் ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இவை நிச்சயமாக ஒரு வணிக நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளில் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கும். அதே போல் நாணய மாற்று விகிதம். இப்போ உலக சந்தையில் எங்களுடைய இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சியடைந்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் கூடுதலான தாக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம். மாறாக எங்களுடைய பணப்பெறுமதி, இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி அதிகரித்து செல்லுகின்ற பொழுது சில சாதகமான சூழல்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் விலை மட்டம், அதாவது பிரைஸ் லெவல்,
மற்றது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள். இப்போ அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வட்டி வீதம், அதே போல சம்பளம் பற்றிய தீர்மானங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். மாணவர்களை உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போ வங்கியிலே வைப்பு செய்வதற்கான நிலையான வைப்புக்கான வட்டி வீதம் இப்பொழுது 8.25 வீதமாக குறைவடைந்திருக்கின்றது. அவை இது முதலீட்டாளர்கள் மீது ஒரு தாக்கத்தை செலுத்தும். அதே போல் சந்தை நிலைமை, மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட் ஸ்டேட்டஸ், அதே போல நிதி மூலதனம் போன்ற விடயங்களை நாங்கள் பொருளாதார அரசியல் காரணிகளுக்கான மாறிகளாக சுட்டிக்காட்ட முடியும். இவற்றை நீங்கள் முழுமையாக வைத்திருக்கின்ற பொழுது, விளங்கி வைத்திருக்கின்ற பொழுது, இந்த பகுதி ஒன்றிலே வருகிற வினாக்கள் எந்த விதமாக வந்தாலும் உங்களாலே அதற்கு விடையளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இரண்டாவது, நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் என்று பார்க்கின்ற பொழுது, கணக்கீட்டு செய்முறை ஒன்றின் போது வணிகத்தினுடைய வளங்களை அளவு ரீதியாகவும் நிதிசார் முறையிலும் அளவீடு செய்வதற்கும் கணிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு நுட்ப முறைகளை உள்ளடக்கியதுதான், அது உள்ளடக்கிய ஒரு சூழல் தான் இந்த நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல் என்று கருதப்படுகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு அளவீடு செய்து கொள்ளலாம், இவற்றை அடையாளம் கண்டு கொள்வதற்கான காரணிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கணக்கீட்டு நியமங்கள். உங்களுக்கு தெரியும், கணக்கீட்டு நியமங்களிலே காலத்துக்கு காலம் சில அப்டேஷன், மாற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அவை எங்களுடைய செயற்பாடுகளிலே தாக்கத்தை செலுத்துவதாக இருப்பதை நாங்கள் உணரலாம். அதேபோல் கணக்கீட்டு நுட்ப முறைகள், அக்கவுண்டிங் டெக்னிக்ஸ், அதிலே இருக்கின்ற விடயங்கள் மற்றும் கணக்கீட்டினுடைய தொழில்சார் நிறுவனங்களினுடைய செல்வாக்குகளும் அவர்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய வணிகத்தினுடைய செயற்பாட்டில் தாக்கத்தை செலுத்தும் மற்ற காரணிகள். மூன்றாவது சட்டச்சூழல், த லீகல் என்வைரன்மென்ட் என்று சொல்லுகிறோம். அதாவது வணிகம் நிறுவனம் ஒன்று கணக்கீட்டு செய்முறையின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நிலைமைகளைத்தான் நாங்கள் சட்டச்சூழல் என்று அழைக்கிறோம். அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில சட்ட பின்னணிகளை அனுசரித்து போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இந்த கம்பெனி சட்டம் உங்களுக்கு தெரியும், சில வரையறைகளை வைத்திருக்கின்ற பொழுது அதை தாண்டி நிறுவனம் செயற்பட முடியாமல் இருக்கின்றது. அதே போல் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், பார்ட்னர்ஷிப் ஆர்டினன்ஸ் ஆக்ட். இந்த பங்குடைமை கட்டளை சட்டத்தின்படியும் ஒரு பங்குடைமை அமைப்பு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அது தெளிவாக சொல்லியிருக்கின்றது. பங்காளர்கள் தமக்கிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கை இல்லாத சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பங்குடைமை கட்டளை சட்டத்தை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். அதேபோல் உள்நாட்டு இறைவரி சட்டம், இதன் வரி விதிப்பு பற்றிய விடயங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன. கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம், அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட். அதேபோல் கணக்கீட்டுடன் தொடர்புடைய ஏதேனும் வழக்கினுடைய தீர்ப்புகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தீர்ப்பை நாங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், நிகழத்தக்க சொத்துக்கள், நிகழத்தக்க பொறுப்புகள், ஏற்பாடுகள் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவை நிறுவனத்துக்கு எதிராக 3ஆம் தரப்பினரால் தொடுக்கப்பட்ட வழக்கொன்றிலே நிறுவனம் தோற்றுவிட்டால் நிறுவனம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அதே போல் நாங்கள் அடுத்த கட்டமாக வருகின்ற பொழுது சமூக கலாச்சார சூழல், த சோசியோ கல்ச்சரல் என்வைரன்மென்ட், மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அவை சமூகத்தில் இருக்கின்ற தனிநபர்களின் அவர்களுடைய எண்ணங்கள், மற்றது நடத்தைகள், மனப்பாங்குகள், இவை எல்லாம் இணைந்ததாகத்தான் இந்த சமூக கலாச்சார சூழலை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இவற்றை அளவீடு செய்வதற்குரிய காரணிகளை பார்க்கின்ற பொழுது மனப்பாங்கு, ஆட்டிடியூட், இது உண்மையிலே ஒரு சைக்காலஜி, உளவியல் சார்ந்த ஒரு விடயம். ஆனால் ஒரு நிறுவனம் தொடர்ச்சியான அனுபவத்தினூடாகவும் செயற்பாடினூடாகவும் தன்னுடைய வாடிக்கையாளருடைய மனதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தினால் வெற்றிகரமாக செயற்பட முடியும். அதே போல் நடை உடை பாவனைகள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்டைல், துணி உடுப்புடவைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற நிறுவனமாக இருந்தால்
மக்களினுடைய நடை உடை பாவனை, அவர்கள் எதை விரும்புகிறார்கள், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இங்கே வரக்கூடியவர்களுக்கு என்ன விதமான பேட்டர்ன் அல்ல டிசைன் வடிவமைப்புகளை இவற்றை கொடுக்க வேண்டும். இவை எல்லாம் அவருடைய செயற்பாட்டிலே தாக்கத்தை செலுத்தும். அதே போல் அவருடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ், இப்படி பல விடயங்கள், மற்ற அவர்களுடைய குடிப்பிறப்பு அம்சங்கள், தனிநபர்களுடைய வாழ்க்கை போக்கு, ஒவ்வொருடைய வாழ்க்கை போக்கும் வித்தியாசமாக இருக்கும். அவற்றுக்கு ஏற்ற வகையிலே இந்த சூழல் காரணிகள் நிர்ணயிக்கப்படும். இவை எல்லாவற்றையும் நல்ல முறையிலே அடையாளம் கண்டு செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த சூழல் காரணிகளினுடைய மாற்றத்தினால் வரக்கூடிய தாக்கத்தை நாங்கள் சமாளித்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்க முடியும். அதேபோல் நிறைவாக தொழில்நுட்ப சூழல், இந்த டெக்னாலஜி என்று சொல்லுகிறோம். இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் தொழில்நுட்பம், டெக்னாலஜி இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே தொழில்நுட்பத்தினுடைய அப்டேஷன், அதனுடைய அடாப்டேஷன், கையாளுகை இல்லாமல் நிறுவனத்திலே வெற்றி பெறுவதும் கடினமானதாக இருக்கும். ஆகவே வணிக நிறுவனங்களினுடைய கணக்கீட்டு கர்மங்களை இலகுபடுத்துவதற்காக பல்வேறு தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய சூழலைத்தான் நாங்கள் தொழில்நுட்ப சூழல் என்று குறிப்பிடுகின்றோம். அவை கடந்த காலங்களில் மேனுவலாக கையாள செய்து கொண்டு வந்த எத்தனையோ விடயங்களை இப்பொழுது இயந்திர சாதனங்களோடாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றதனால் குறுகிய நேரத்தில் கூடுதலான உற்பத்திகளை தரமாகவும் தரமான பொதியிடலையும் செய்து வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையிலே நாங்கள் விநியோகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கணினி தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மிக முக்கியமானது. கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எப்படி நாங்கள் வணிகத்தை மேம்படுத்த முடியும். அதே போல் நவீன தொழில்நுட்பங்கள், காலத்துக்கு காலம் புதிய தொழில்நுட்பங்கள் சந்தையிலே வருகின்றன. இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பம் நாளை பழமையானதாக மாறிவிடும். அவற்றை அனுசரிக்கின்றோம். உபகரணங்களினுடைய பயன்பாடுகள், அதே போல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமானது. இவை யாவும் இந்த தொழில்நுட்ப சூழலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக மாறிகளாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். ஆகவே கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன என்பதை பார்த்திருக்கின்றோம். கணக்கீட்டு சூழல்களாக எவை அடையாளம் காணப்பட்டன என்பதையும் அவை பற்றிய விளக்கத்தையும் அவற்றை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளையும் நாங்கள் இதுவரை பார்த்திருக்கின்றோம். இவற்றுக்கு அப்பால் இந்த கணக்கீட்டு சூழல் காரணிகளின் மாற்றம், இந்த காரணிகளிலே மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறலாம். அத்தகைய மாற்றம் கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கணக்கீட்டு சூழல் காரணிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கணக்கீட்டிலே எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அதை நாங்கள் இந்த அட்டவணையினூடாக மிக தெளிவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது கட்டத்திலே பார்க்கின்ற பொழுது பொருளாதார அரசியல் சூழல் காரணிகள். நாங்கள் இந்த சூழல் காரணிகளுடைய மாறிகளுக்குள்ளே பல விடயத்தை பார்த்தோம். குறிப்பாக வட்டி வீதம். இந்த வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் கணக்கீட்டில் எப்படி தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதை அடுத்த குளத்திலே உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அதாவது வட்டி வீதத்தை குறைப்பதன் காரணமாக வங்கி கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்வரலாம். அதாவது வங்கி கடனுக்கான வட்டி வீதத்தை குறைத்தால் வணிக நிறுவனங்கள் வங்கியிலிருந்து கடனை பெற்று வணிகத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அதேபோல் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் மேலதிக கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்வரலாம். அவ்வாறு மேலதிக கடன்களை பெற்றுக்கொள்ளுதல் அது அதிகரித்து வணிகம் விருத்தி அடைந்து மிக கூடுதலான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இந்த வட்டி வீதத்திலே வருகிற மாற்றத்தை பொறுத்து வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் தங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளுவார்கள். அது கணக்கீட்டிலே ஒரு தாக்கத்தை செலுத்துவதாக காண்கின்றோம். இரண்டாவது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த ஆதனம், பொறி, உபகரணம், இந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், இந்த ஆதனம், பொறி மற்றும் உபகரண கணக்கீட்டு நிலைமைகளுக்கு அமைய, நியமங்களுக்கு அமைய, அவருடைய நியமங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் தேர்வு செய்கின்றோம். அவை இதிலே தேர்வு செய்தல் பல்வேறுபட்ட தேர்வு முறைகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு தேர்வு செய்தல் முறைகளில்
அநேகமான வணிக நிறுவனங்கள் நேர்கோட்டு முறை ஸ்ட்ரைட் லைன் மெத்தடையே பின்பற்றுகின்றன. இவற்றை பின்பற்றுகின்ற பொழுது அவை பெருமான தேவை கணிப்பீட்டில் அல்லது கணிக்கப்பட்ட பெருமான தேவை அமௌண்டிலே ஒரு தாக்கத்தை கொடுக்கின்றன. அதே நேரத்தில் கொள்கை மாறா எண்ணக்கருக்கு அமைவாக ஒரு ஒத்த தன்மையை அவர்கள் பராமரித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதே போல் சட்டச்சூழல் லீகல் என்விரான்மெண்ட் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், இதை விட இன்னும் எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவை கணக்கீட்டிலே தாக்கத்தை செலுத்துவதாக இருக்கின்றன. குறிப்பாக ஒரு மூல ஒப்பந்தமின்றி நடத்தப்படுகின்ற பங்குடைமை, உங்களுக்கு தெரியும், பங்குடைமையாக இருந்தால் பங்காளர்கள் தாங்கள் விரும்பினால் தங்களுக்குள்ளே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கைக்கு அமைவாக செயற்பட முடியும். அப்படி ஒரு மூல ஒப்பந்தம் இல்லாது செயற்படுகின்ற பங்குடைமையாக இருந்தால் அவை நிச்சயமாக பங்குடைமை கட்டளை சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அதற்கு அமைய அவர்களுடைய லாப நட்டம் சமமாக பகிரப்படுதல் வேண்டும். அவை லாப பகிர்வில் ஒரு தாக்கம் ஏற்படும். அதே போல் இந்த வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள், அந்த கம்பெனி சட்டத்துக்கு அமைவாக நாங்கள் நிதி கூட்டுக்களை தயார் செய்தல் வேண்டும். இந்த கம்பெனி சட்டத்திலே நிதி கூட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற முறைகளிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நிறுவனமும் அந்த கணக்குகளை தயார் செய்வதற்கான அந்த ஃபார்மட் மாதிரி அமைப்பை கம்பெனி சட்டம் அல்லது அந்த நியமங்கள் எவ்வாறு குறித்துரைக்கின்றனவோ அதற்கு ஏற்ற வகையிலே தயார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றன. அதே போல் நாங்கள் சமூக கலாச்சார சூழலை பார்க்கலாம். சமூக கலாச்சார சூழலை பார்க்கின்ற பொழுது, அதாவது குறிப்பாக ஒரு தனிநபருடைய வாழ்க்கை போக்கு என்பது சமூக கலாச்சார சூழலிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் உணவை எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உணவு வகைகளை பயன்படுத்துகின்ற முறையிலே இருக்கின்றோம். அவை இவற்றுக்கேற்ற வகையிலே அதற்கேற்ற வகையிலே உணவு வகைகளை உற்பத்தி செய்வதிலே வணிக நிறுவனங்கள் முனைப்பு காட்ட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. இவை இதிலே தாக்கத்தை செலுத்தும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு பின்னர் நாங்கள் வெளியிலிருந்து பெற்றுக்கொண்ட எத்தனை வகையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். அதே போல் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் உணவு அருந்துகின்ற பழக்கத்தை கைவிட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உள்நாட்டில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை வைத்துக்கொண்டு வீடுகளில் நாங்கள் அவற்றை தயார் செய்து உண்ணுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலைமைகளில் எங்களுடைய உள்ளூர் உணவு உற்பத்திகளிலே மிக கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டிருப்பது ஒரு உதாரணமாக இந்த இடத்திலே நான் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். நிறைவாக தொழில்நுட்ப சூழல், இந்த டெக்னாலஜி, அதாவது புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். அந்த காலத்துக்கு காலம் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது உபகரண பயன்பாடு அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது நாம் அவற்றினுடைய பயன்பாட்டை நோக்கி ஈர்க்கப்படுகின்றோம். ஆகவே இந்த அடிப்படையில் குறிப்பாக தங்க விற்பனையின் போது இந்த டெலிமீட்டர் பயன்படுத்தப்படுகின்ற வணிகங்களில் இவை என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி மோசடிகளை குறைவடைந்து செல்லுகின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அவை புதிய உபகரணங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது அவற்றினுடைய பயன்பாடு வணிக நிறுவனங்களுடைய செயற்பாடுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சில சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்கள் கூடுதலான திருப்தியினை பெற்றுக் கொள்வதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கின்றது. அவை இந்த அடிப்படையில் இந்த கணக்கீட்டு சூழல் காரணிகளிலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அவை வணிகத்தின் மீதும் கணக்கீட்டின் மீதும் தாக்கத்தை செலுத்துகின்றன என்பதை நாங்கள் எடுத்துக்காட்டுகளோடு இதுவரை மிக தெளிவாக அட்டவணையினூடாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இரண்டு மிக பிரதானமான விடயத்தை இந்த அத்தியாயத்திலே பார்த்திருக்கின்றோம். ஒன்று, கணக்கீட்டு சூழல் என்றால் என்ன, அந்த சூழல் காரணிகள் எவை, என்ன வகையான கணக்கீட்டு சூழல்கள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். இரண்டாவது, அந்த சூழலின் மீது ஏற்படுகின்ற சூழல் காரணிகளின் மீது ஏற்படுகின்ற மாற்றம் கணக்கீட்டின் மீது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையில் இதில் இருந்து மிகச் சுருக்கமாக ஒரு சமரியாக நாங்கள் இந்த சூழல் காரணிகளுக்கான மாறிகள் குறிகாட்டிகளை நாங்கள்
அட்டவணைப்படுத்த முடியும். அதாவது லிஸ்ட் பண்ணலாம். அவை நாங்கள் ஏற்கனவே அட்டவணைகளுக்கு ஊடாக அவற்றை பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவை வெறுமனே தனித்தனியாக சொல்லுவது உங்களுக்கு கூடுதலான விளக்கத்தை கொடுக்கும் என்ற காரணிகளினால் இங்கே உங்களுக்கு பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று நாணய மாற்று விகிதம், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கணக்கீட்டு நியமங்கள், அதேபோல் நவீன தொழில்நுட்ப கருவிகள், அரசினுடைய வரி கொள்கைகள், கணினி தொழில்நுட்பம், கம்பெனி சட்டம், விலை மட்டம், தொடர்பாடல் தொழில்நுட்பம், பங்குடைமை கட்டளை சட்டம், குடிபெயர்வு, கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள், தனிநபர் வாழ்க்கை போக்கு என்ற இந்த ஏறத்தாழ 12 காரணிகள் சூழல் காரணிகளுக்கான மாறிகளாக இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விளக்கத்தோடு கணக்கீட்டு சூழல், அந்த சூழல் காரணிகள், அவற்றின் மீதான தாக்கம், கணக்கீட்டின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் என்பது பற்றி ஒரு பூரணமான அறிவை நீங்கள் மிக தெளிவாக பெற்றிருப்பீர்கள் என்று நான் கருத முடிகின்றது. ஆகவே கணக்கீட்டினுடைய அறிமுகம், கணக்கீட்டு சூழல் என்ற 2 விடயங்களையும் மிக தெளிவாக பார்த்த நாம் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு நகருகின்றோம். உங்களுடைய தேர்ச்சி மட்டம் 1.3 கணக்கீட்டை செய்முறை ஒன்றாக எவ்வாறு பகுப்பாய்வு செய்தல் என்பது பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இந்த பகுதியை நீங்கள் நிறைவு செய்த பின்னர் கணக்கீட்டு செய்முறை என்றால் என்ன என்பதை விளக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். கணக்கீட்டு செய்முறையினுடைய படிமுறைகளை குறிப்பிட்டு விளக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் கணக்கீட்டு உள்ளீடுகளை கணக்கீட்டு வெளியீடாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டைத்தான் கணக்கீட்டு செய்முறை என கருதுகின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் கணக்கீட்டு உள்ளீடுகள், கணக்கீட்டு வெளியீடுகள் என்ற 2 விடயத்தையும் மிக தெளிவாக பார்ப்பதனூடாக இந்த கணக்கீட்டு செய்முறையை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை முதலிலே கணக்கீட்டு உள்ளீடுகள், அக்கவுண்டிங் இன்புட்ஸ் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதாவது கணக்கீட்டு வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றவை எவையோ அவைதான் கணக்கீட்டு உள்ளீடுகள் எனப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் கணக்கீட்டு வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றவை கணக்கீட்டு உள்ளீடுகள் என கருதப்படுகின்றன. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் கணக்கீட்டு உள்ளீடுகளாக கருதப்படுகின்றன. இவற்றை நாங்கள் முன்னரும் பார்த்திருக்கின்றோம். இங்கே கணக்கீட்டு உள்ளீடுகளுக்குரிய தகவல்களை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு கணக்கீட்டு உள்ளீடுகளுக்கான தகவல்களை பதிவு செய்யும் மூல ஆவணங்கள் பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அவை நிறைவாக அந்த மூல ஆவணங்களுடைய ஒரு சமரியை சுருக்கத்தை தரலாம் என நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் உதாரணத்துக்கு காசு பரபரவாக இருந்தால் அதனுடைய மூல ஆவணம் பற்றிச்சீட்டு, அதில் இருந்து தான் நாங்கள் அந்த விடயத்தை எடுக்கிறோம். அதேபோல் காசு கொடுப்பரவாக இருந்தால் உறுதிச்சீட்டு அதற்குரிய மூல ஆவணமாக நாங்கள் கருதி கொள்ள முடிகின்றது. ஆகவே கணக்கீட்டு செய்முறை என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு கணக்கீட்டு செய்முறை எந்த ஒரு செய்முறையாக இருந்தாலும் உள்ளீடுகளில் இருந்து வெளியீடுகளை பெற்று கொள்ளும் வரை ஒரு படிமுறையினை ஸ்டெப் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவை இந்த அடிப்படையில் கணக்கீட்டு செய்முறையின் படிமுறையினை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த படிமுறையிலே 5 விதமான படிகள் ஸ்டெப்ஸ் இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். முதலாவது, நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின் பெருமானத்தை பணத்தால் அளவீடு செய்தல். அதாவது பணத்தாலே அளவீடு செய்யப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களைத்தான் நாங்கள் நிதி கணக்கீட்டுக்களே கொண்டு வர முடியும். அவை நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின் பெருமானத்தை பணத்தால் அளவீடு செய்தல். இரண்டாவது படிநிலை, மூல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு மூல ஏடுகளில் பதிவு செய்தல். மூல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றுக்குரிய அந்த மூல ஏடுகளில் பிரைம் என்ட்ரீஸில் நாங்கள் பதிவுகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். மூன்றாவது படி, மூல ஏடுகளில் உள்ளடக்கப்பட்டவற்றை பேரேடுகளுக்கு மாற்றுதல். அதாவது போஸ்டிங் டு த லெஜர்ஸ், பேரேடுகளுக்கு மாற்றுகிறோம். நாலாவது, பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியை தயார் செய்தல். இவ்வாறு பரீட்சை மீதி தயார் செய்யப்பட்ட பின்னர் நிறைவாக நிதி கூற்றுக்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுகின்றோம்.
ஆகவே ஒரு கணக்கீட்டு செய்முறையினுடைய படிமுறைகள் எவை என்பதை அந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த கணக்கீட்டு செய்முறையினுடைய படிமுறைகளை நாங்கள் ஒரு வரைவினூடாக மிக தெளிவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை மாணவர்களை இந்த வரைவை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஏற்ற வகையிலே இந்த வரைவை என்ன விதத்திலும் நீங்கள் சரியான முறையிலே வரைந்து கொள்ள முடியும். இங்கே நான் முன்னர் குறிப்பிட்டது போல 3 components 3 கூறுகள் இருப்பதை காணுகின்றோம். முதலாவது பாக்ஸில் பட்டியலில் பார்த்தீங்களா இருந்தால் கணக்கீட்டு உள்ளீடுகள் அக்கவுண்டிங் இன்புட்ஸ். அதேபோல் நிறைவாக 3வது பாக்ஸுக்குள்ள கணக்கிட்டு வெளியீடு. இந்த உள்ளீடுகளில் இருந்து வெளியீடுகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இடையில நடக்கின்ற செய்முறை அதான் கணக்கீட்டு செய்முறை 2வது பட்டியலே இருக்கின்றது. அவை ஒரு மிகச் சுருக்கமான கணக்கீட்டு செய்முறையை வரைவிலே காட்டிவிட்டு கணக்கீட்டு உள்ளீடுகள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் the transactions and events இந்த இரண்டும் ஒரு கணக்கீட்டினுடைய உள்ளீடுகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை உள்ளீடாக கொண்டு நாங்கள் செய்முறைக்கு செல்லுகின்றோம். அதாவது மூல ஏடுகளிலே பதிவு செய்கின்றோம். அவற்றுக்குரிய மூல ஏடுகளிலே பதிவு செய்கின்றோம். முன்னர் நாங்கள் பார்த்த கணக்கீட்டு செய்முறையின் படிமுறைகளின் பிரகாரம். அதேபோல் மூல ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டவற்றை உரிய பேரேடுகளுக்கு மாற்றுதல். அடுத்த கட்டம் பரீட்சை மீதியை நாங்கள் தயார் செய்கின்றோம். இந்த செய்முறை செயற்பாடுகளை நாங்கள் கணக்கீட்டு செய்முறைக்குள்ளே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிறைவான பட்டியலை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவற்றுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை அம்சங்களும் கணக்கீட்டினுடைய வெளியீடுகளாக கருதப்படுகின்றன. கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் உள்ளீடுகளாக கொண்டு செய்முறைக்குட்படுத்துகின்ற பொழுது நிறைவாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகள் தான் கணக்கீட்டு வெளியீடுகள். அதாவது நிதி கூற்றுக்கள் என்ற பெயரிலே அந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவை எப்படிப்பட்ட நிதி கூற்றுக்கள் என்பதை வெளியீடுகளாக அந்த பிரிவிலே நாங்கள் வரைவிலே காண முடிகின்றது. முதலாவது வருமான கூட்டு, அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதேபோல் நிதி நிலைமை கூற்று, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை என்பவற்றை காட்டக்கூடிய நிதி நிலைமை கூற்று. மூன்றாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று, சேஞ்சஸ் ஆன் ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட். அதாவது உரிமையாண்மையின் மீது ஏற்படுகின்ற மாற்றங்களை காட்டக்கூடிய கூற்று. காசு பாய்ச்சல் கூற்று, காசு உட்பாய்ச்சலையும் காசு வெளிப்பாய்ச்சலையும் காட்டக்கூடிய வகையிலே காசு பாய்ச்சல் கூற்று. அதேபோல் கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக நிதி கூற்றுகள் என்று சொல்லுகிறோம். ஆகவே கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் உள்ளீடுகளாக கொண்டு செய்முறைக்குட்படுத்தப்பட்டு நிதி கூற்றுக்கள் கணக்கீட்டினுடைய வெளியீடாக பெற்றுக்கொள்ளப்படுவதை இந்த வரைவிலே நாங்கள் மிக தெளிவாக அடையாளம் கண்டிருக்கின்றோம். ஆகவே கணக்கீட்டு உள்ளீடு என்றால் என்ன என்பதை பார்த்திருக்கின்றோம். ஒரு கணக்கீட்டு செய்முறை என்ன விதமாக செயற்படுகின்றது வெளியீடுகளை பெறும் வரை என்பதையும் மிக தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் நிறைவாக நாங்கள் கணக்கீட்டு வெளியீடு அக்கவுண்டிங் அவுட்புட்ஸ் என்பதை பார்த்து கொள்ள முடியும். கணக்கியல் வெளியீடு என்றால் என்ன என்பதை மிகச் சுருக்கமான முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் கணக்கீட்டு செய்முறையினூடாக தயார் செய்யப்படுகின்ற நிதி கூற்றுக்கள் தான் கணக்கீட்டு வெளியீடுகளாக கருதப்படுகின்றன. அவை பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் கணக்கீட்டு செய்முறையினூடாக தயார் செய்யப்படுகின்ற நிதி கூற்றுக்கள் கணக்கீட்டு வெளியீடுகளாக கருதப்படுகின்றன. இவ்வாறு கணக்கீட்டு வெளியீடுகளாக நாங்கள் பின்வருவற்றை குறிப்பிடலாம். இவை ஏற்கனவே உங்களுக்கு அந்த வரைவினூடாகவும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம்தான். லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. ஒரு கம்பெனியாக இருந்தால் அதனுடைய சரியான பெயர் இந்த விதமாக இருக்கும். இதனை கணக்கீட்டு சட்டகத்தினூடாக செயற்திறன் நிதி நிலைமை கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நிதி செயற்திறன் கூற்று என்று நாங்கள் இப்பொழுது அழைக்கின்றோம். இரண்டாவது நிதி நிலைமை கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன். மூன்றாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று, சேஞ்சஸ் ஆன் ஈக்விட்டி. நான்காவது விடயம் காசு பாய்ச்சல் கூற்று.
இவற்றை விட கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் நிதிக்கூற்றினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, இந்த பகுதியிலே கணக்கீட்டு உள்ளீடு என்றால் என்ன, கணக்கீட்டு வெளியீடு என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக பார்த்திருக்கின்றோம். உள்ளீடுகளை எவ்வாறு செய்முறைப்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கணக்கீட்டு வெளியீடாக நிதி கூற்றுக்களே பெறப்படுகின்றன என்பதனை மிக தெளிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன், அதாவது தகவல்களை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவற்றை பெறுவதற்கான மூல ஆவணங்களை நாங்கள் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது. அவை அது பற்றி ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அட்டவணை இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதை நான் மிக விவரணமான முறையிலே விளக்குவதற்கு இங்கே நான் முனையவில்லை. ஏனென்றால் இவை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் இதற்கு அடுத்த பகுதியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இல்லை கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவை இங்கே எத்தகைய நடவடிக்கைகளுக்கு எந்த மூல பதிவேடு எங்களுக்கு தேவைப்படுகின்றன, அவற்றுக்கான மூல ஆவணம் எது என்பதை இந்த அட்டவணையிலிருந்து நீங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது காசு பெறுவனவு. அதாவது காசு பெறுவனவு நாளேட்டிலே இருந்து அந்த நாளேட்டிலே அதை பதிவு செய்கின்றோம். அவற்றுக்கான மூல ஆவணம் பற்றிச்சீட்டு. அதேபோல் காசு கொடுப்பனவாக இருந்தால் காசு கொடுப்பனவு நாளேடு, மூல ஆவணம் உறுதிச்சீட்டு. கைச்சாத்து என்பார்கள், ஆனால் உண்மையில் உறுதிச்சீட்டு என்ற சொல்லு பயன்படுத்தப்படுவது மிகவும் பொருத்தமானது. அதேபோல் கொள்வனவு, அதாவது கொள்ளனவு நாளேடு, கொள்ளனவு நாளேடு, கொள்ளனவு பட்டியல் மூலாவணமாக இருக்கின்றன. விற்பனைக்கு செல்லுகின்ற பொழுது விற்பனை நாளேடு, விற்பனை பட்டியல் மூல ஆவணம். அதேபோல் வெளித்திருப்பம் ஏற்படுகின்ற பொழுது மூலப்பதிவேடு வெளித்திரும்பல் நாளேடு, அவற்றுக்கான மூல ஆவணம் டெபிட் நோட், அதாவது வரவுத்தாள். அதேபோல் உட்திருப்பம் மூலப்பதிவேடாக உட்திரும்பல் நாளேடு, மூல ஆவணம் செலவுத்தாள், கிரெடிட் நோட் என்று சொல்லுவோம். அதேபோல் சில்லறை காசு கொடுப்பனவுகள் அதுக்குரிய நாளேட்டிலே பதிவு செய்கின்றோம். உடைய மூல ஆவணம் உறுதி சீட்டு. ஆகவே ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் உரிய மூல பதிவேடுகளையும் அவற்றுக்கான மூல ஆவணத்தையும் நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இவை பற்றிய முழுமையான விளக்கத்தை நீங்கள் இதற்கு உரிய அடுத்த கணக்கீட்டினுடைய அத்தியாயத்திலே நீங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இதுவரை கணக்கீட்டை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கணக்கீட்டு சூழல் பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் கணக்கீட்டு செய்முறை, உள்ளீடுகளிலிருந்து வெளியீடுகளை பெறுகின்ற அந்த செய்முறையை பற்றி மிக தெளிவாக பார்த்திருக்கின்றோம். எத்தனை விடயமும் ஒரு கணக்கீட்டினுடைய மிக அடிப்படையான அறிமுகம் என்ற வகையிலே நீங்கள் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இவற்றை மையமாக கொண்டு கடந்த கால பரீட்சை வினாக்களில், குறிப்பாக பகுதி 1 வினாத்தாளிலே பல வினாக்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விளக்கத்தோடு அந்த வினாத்தாள்களை நீங்கள் அணுகுங்கள். அதில் இருக்கின்ற வினாக்களுக்கு நிச்சயமாக உங்களால் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் என கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம் மாணவர்களே.